SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியது. விண்மீன் ஆலயத்தில் உள்ள சேவியர் திடலில் சிறப்பு கூட்டுப்பாடல், சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி வாசிக்கப்பட்டு குடிலில் குழந்தை இயேசுவின் பாதத்தில் பாதிரியார்கள் முத்தமிட்டு வணங்கினர். இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் நள்ளிரவு திருப்பலியோடு கிறிஸ்துமஸ் திருவிழா கொண்டாடப்பட்ட நிலையில் இயேசு பிறந்த தத்ரூப காட்சி மணல் மற்றும் பயோபிளாஸ்டிக் மூலம் 17 அடி சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் பேராயர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். முன்னதாக இயேசு பிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் இயேசுவின் திருவுருவம் புனிதம் செய்து அலங்கரிக்கப்பட்ட திருப்பீடத்தில் வைக்கப்பட்டது. புகழ்பெற்ற தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள புனித ஃபாத்திமா பேராலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் தொழுவம் வடிவமைக்கப்பட்டு குழந்தை இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மலவிளை ஆதி பெந்தகுஸ்தே சபையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆலய வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டியது. காஞ்சிபுரம் தூய இதய அன்னை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆலயம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க இயேசு பிறப்பை குறிக்கும் வகையில் அழகிய குடிலும் அமைக்கப்பட்டிருந்தது. விழுப்புரம் புதுவை சாலையில் உள்ள கிறிஸ்தரசர் ஆலயத்தில் நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். இதேபோல் திண்டிவனம், செஞ்சி, மயிலம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரியில் மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதேபோல் இருதய ஆண்டவர் கோயில், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு ஆலயம், கப்ஸ் சர்ச் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நீலகிரி
மாவட்டம் உதகையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நடந்த சிறப்பு திருப்பலியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக இயேசு பிறந்ததை நினைவு கூறும் விதமாக குழந்தை இயேசு திருவுருவம் புனிதம் செய்து அலங்கரிக்கப்பட்ட திருப்பீடத்தில் வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட குடில் நள்ளிரவு 12 மணிக்கு திறக்கப்பட்டது. அப்போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீனவ கிராமத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் லேசர் மின்னொளியில் விடிய விடிய ஆடி பாடி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.